வணக்கம். நியூஸ் 21 செய்திகளுக்காக நான் ரஞ்சித். சென்னம்மாள் கோவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து நீப்பத்துறை அருள்மிகு ஸ்ரீ அலவேலு மங்கை பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கட்ராமன் பெருமாள் கோவில் ஸ்ரீ சென்னம்மாள் கோவில் ஆடிப்பெருக்கு விழா வெகு சிறப்பாக நடந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் பொங்கல் வைத்து சென்னம்மாள் பாறையில் பூஜை செய்து அம்மனை தரிசனம் செய்தனர். இவ்விழாவினை பரம்பரை அரங்காவலர்கள் கோகுலவாணன் மற்றும் சிவராமன் ஆகியோர் ஏற்பாடு செய்து நடத்தினார்கள். ஆடிப்பெருக்கு என்பது வருஷம் மக்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டே போயிருக்கு. பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிலேருந்து ஒரு 3 லட்சம் பேர், குறைஞ்சபட்சம் 3 லட்சம் பக்தர்கள் வந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, தங்கும் இடம் மற்றும் பொருட்கள், பூஜை சாமான்கள் அனைத்தும் இங்கே எல்லாத்தையுமே நிர்வாக குழு ஏற்பாடு செய்தாங்க. முக்கியமாக நம்முடைய காவல்துறை சார்ந்தவர்கள் வந்து அவருடைய பணி மிக சிறப்பானது. ஏன்னா கூட்டத்தை வந்து மிக கட்டுமையாக இது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் ரொம்ப பாதுகாப்பான முறையில் அவங்க எங்களுக்கு நிர்வாகத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க இந்த ஊருக்கு வந்துட்டு பாருங்க, பக்தர்களுக்கு உடனுக்குடன் போக்குவரத்து வசதி செய்து தந்திருக்காங்க. அதே போல் கூடுதலாக அரசாங்கத்திட்ட எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால தேவையான சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி மற்றும் மின்சார வசதிகளை கொஞ்சம் விரிவுபடுத்துமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கோவிலில் என்ன சிறப்புனா, குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாத கஷ்டப்படுறவங்க, அப்புறம் வேலை தேடி அலையிறவங்க, இது எல்லாம் மனசார அம்மனை வேண்டி நேர்த்திக்கடன் வச்சா இம்மீடியட்டாக அவங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக பக்தர்கள், கோடான கோடி பக்தர்கள் ரெகுலராக இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதேமாதிரி இந்த பர்டிகுலர் நாள் அன்னைக்கு அம்மனை வந்து தரிசித்தா ஒரு வருஷத்துக்கு என்ன புண்ணிய பலனோ அது எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அம்மனை வந்து இன்றைக்கி எல்லாம் தரிசிக்கிறாங்க. காவல்துறை நண்பர்கள் ஆல்மோஸ்ட் ஊரில் என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வரைக்கும் நம்மளுக்கு பக்தர்களை வந்து கரெக்டான வழியில் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து நண்பர்கள் 3 மாவட்டத்திலேருந்து இந்த ஊருக்கு கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் அரூர்லேருந்து, செங்கத்துலேருந்து, ஊத்தங்கரையிலேருந்து, எல்லா ஊர்லேருந்து நம்மளுக்கு ரெகுலராக போக்குவரத்து கிட்டத்தட்ட காலையில் இருந்து இது வரைக்கும் ஒரு 500 பேருந்துகள் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால் பக்தர்கள் ரெகுலராக போயின்னு வந்துட்டுருக்காங்க சிரமம் இல்லாமல். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகாலேருந்து, ஆந்திராவிலேருந்து, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து குடி கோயில்னு சொல்லுவாங்க. 100 வருஷத்துக்கு பழமையான கோயில் என்றதுனால நிறைய பேருடைய குலதெய்வம் இது. அதே மாதிரி நம்பியது நினைச்சாலே கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுன்றதுனால ஜனங்க வந்து ரெகுலராக இந்த கோயிலுக்கு வந்து அவங்க பிரார்த்தனைகளை ரெகுலராக செஞ்சிட்ருக்காங்க.